தாவீது சொல்றார் பாருங்க, ஆகாயமய கூடாரங்களில் குடியிருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவோம். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய ஆலயத்துல ஒரு நாட்டம் இருக்குது? நாட்டம் இருக்கிறவங்க ஆமைன்னு சொல்றது இல்லையா? அவர் சொல்றாரு, 1000 நாள் நான் அரண்மனையில் இருந்தாலும் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் இருக்குது பார்த்தியா, அதுதான் எனக்கு பாக்கியம். கீழே அரண்மனை கீழே ஜனங்க சொல்லிட்டு போறாங்க, நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு சத்தம் வந்த உடனே மேல அரண்மனையில் இருக்கிற தாவீதுடைய இறுதியும் அப்படியே துள்ளிச்சான். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது நான் சந்தோஷமா புறப்பட்டு வந்தேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. எத்தனை பேர் சந்தோஷமா புறப்பட்டு வந்தீங்க? எல்லாரும் மாட்டிட்டீங்களா? சந்தோஷமா தேவனுடைய ஆலயத்துக்கு புறப்பட்டு வந்தது யார்? அவங்க உள்ள நுழையும் போதே பாட்டு பாடிட்டு வருவாங்க. சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாடிட்டு வருவாங்க. அதனாலதான் தாவீது சொல்றாரு, வாசல்களிலே துதியோடும் நம்முடைய ஆலயத்திலே புகழ்ச்சியோடும் நான் கால் எடுத்து வைப்பேங்கிறார். உள்ள நுழையும் போது பாட்டு பாடிட்டு வரணும். அப்படின்னாத்தான் நீங்க தாவீதின் வம்சத்தார். அப்படின்னாத்தான் நீங்கள் எருசலேமின் குடிகள். உங்க மேலதான் தேவன் கிருபையுள்ள ஆவியை வைப்பார், விண்ணப்பத்தின் ஆவியை வைப்பார். ஆமீன் சொல்லுவோம். இனி அதை ஃபாலோ பண்ணிக்குவீங்களா?